இதுதான் சுடர்விழி, இது பூங்கொடி. அப்போ அப்போ அப்ப இதுதான் என் கடைசி பொண்ணா? மயிலு, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சுசீலா தான் குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டால. சார், அவங்க வீட்ல போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். உங்க நல்ல நேரம் அவங்க வீட்டை காலி பண்றப்ப இந்த போட்டோவையும் தெரியாம வெளியில போட்டிருக்காங்க. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க கையில இது கிடைச்சிருக்கு சார். நான் அப்படியே ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த போட்டோவை வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசி பொண்ணோட பேர் தெரியுமா உனக்கு? இல்ல சார், வீட்ல யாரும் பேர் சொல்லி கூப்பிடல சார். உன் பேரு கூட எனக்கு என்னன்னு தெரியாதுமா. பெத்த பொண்ணோட பேரே தெரியாத துரதிருஷ்டசாலி அப்பன் நான் தான். நீ பிறந்த உடனே உன்னை கொல்ல சொன்ன பாவத்துக்காக தான் இவ்வளவு காலமா நான் இல்லாத வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த வேதனையிலிருந்து நீதாமா என்னை மீட்டெடுக்கணும். உன்னை நேர்ல பார்க்கணும், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த நிறைவேறாத ஏக்கத்திலேயே நான் செத்துருவேன் போல இருக்கு. ஆனா சாகிறத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லம்மா. ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம என் ஆயுசு முடிஞ்சிடக்கூடாது. நீ போட்டோல இருந்தாலும் என் முன்னால நிக்கிறதாவே நினைச்சு நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த அப்ப நான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருமா. உங்ககிட்ட நேர்லயும் ஒரு மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா. இது நடக்காம நான் செத்து போயிட்டா உங்க அப்பனோட கட்டை வேகாதுமா. என் ஆத்மாவும் சாந்தி அடையாது. நான் பாவிதான். பாவியா இருந்தாலும் இந்த அப்பன் பேர்ல கொஞ்சம் கருணை காட்டுமா. என்னங்க சார்? பாத்து சார். வெற்றி கூட சாப்பிடுங்க சார். சரி. என்னாச்சு சார்? அது விரல ரொம்ப பெயினா இருக்கு மயிலு, அதான் சாப்பிட முடியல. மாமா சாப்பிடுங்க மாமா. வெற்றி, நீ சார மாமாவை கூப்பிட்ட? நீங்க எனக்கு அக்கானா அவர் எனக்கு மாமா தானக்கா. மயிலு, என்னெல்லாம் முறைக்காத. எனக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வெற்றி தான் என்ன மாமான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டான் இல்ல? மயிலு, எனக்கு இந்த டிஃபன் வேண்டாம், என்னால சாப்பிட முடியல. சார், நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. மயிலு, ஸ்பூன் எடுத்துட்டு வந்தாலும் இந்த விரல்ல தானே சாப்பிடணும். ரொம்ப வலிக்குது மயிலு. வெற்றி சாப்பிட முடியாம இருந்தப்போ நீ என்ன பண்ண? ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டல, அதே மாதிரி எனக்கு ஊட்டி விட்டுறேன். அதுவும் சரிதான். சரி, நீங்க உட்காருங்க சார், நானே ஊட்டி விடுறேன். இந்த மயிலு. வெற்றி, சாம்பார் எப்படி இருக்குடா? சூப்பரா இருக்கு மயிலு. வழக்கம் போல உன் கையால சமைச்சதுல செம்ம டேஸ்டா இருக்கு. கூட்டு. நான் கேட்டது வெற்றி கிட்ட. மயிலு, யார் சொன்ன என்ன மயிலு? டிஃபன் சூப்பரா இருக்கு. சார்,
இவன் முன்னால ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ம், ம், ம். ஓ, ஏன் முன்னாலேயே 2 பேரும் ரொமான்ஸ் பண்றீங்களா? இருங்க இருங்க, வைக்கிறேன் ஆப். காட்டுங்க. ம், வெற்றி, ரூம்ல தண்ணி இருக்கு, போய் குடி போ. ஐயோ சார், நான் போய் எடுத்துட்டு வரேன். இத புடிங்க முதல்ல. புடிங்க. இருடா, தண்ணி எடுத்துட்டு வரேன். தம்பி, தண்ணி குடி. குடி. மயிலு, வா, பசிக்குது. அவன் கிடக்குறான், நீ வா, ஊட்டி விடு, வா. சாரிக்கா, சாரி மாமா, சாரி. பரவாயில்ல வெற்றி சார், நான் போய் உங்களுக்கு வேற பிளேட் எடுத்துட்டு வரேன். மயிலு மயிலு, வேண்டாம் மயிலு, இருக்கட்டும், எனக்கு போதும். சார், நீங்க சரியாவே சாப்பிடல. மயிலு, உன் கையால ஒரு வாய் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். சாரிக்கா. பரவாயில்லடா, நீ உட்காந்து சாப்பிடு. நான் ஒரு டிராமா போட்டு அரை வயிறோட உன்னை அனுப்பி வச்சேன் பாத்தியா? இனிமே இப்படிதான் மாம்ஸ். சந்தோஷமா ஆரம்பிக்கிற எல்லாமே இனிமே டென்ஷனா தான் முடியும். கூட இருந்துகிட்டே உங்க நிம்மதியை காலி பண்றதுதான் என்னோட ஒரே டைம் பாஸ். சுசீலா எப்படி என் மூத்த பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருப்பா. மிச்சம் இருக்கிறது என் கணக்குப்படி இவ ஒருத்தி தான். இவ கல்யாணத்தையாவது நான் முழு பொறுப்பெடுத்து இந்த கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வைக்கணும். இதான் என்னோட ஆசை மயிலு. அது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி அதுல சுசீலாவை மகாராணி மாதிரி வாட வைக்கணும். ஏன்னா இவ்வளவு காலமா என் பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கு நான் ஒண்ணுமே செஞ்சதில்லை. அதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இருக்கிற இந்த ஒரு வருஷத்துக்குள்ளதான் அவங்களுக்கு என்ன வேணும் நான் கேட்டு செய்யணும். நீதி, நேர்மை, நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா என் பொண்ணுங்களுக்கு ஒரு போட்டு நகை கூட வாங்கி தர முடியாது. 3 பொண்ணுங்களுக்கும் கிலோ கணக்குல நகையை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும். வேற என்னமா வேணும்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே ரோட்ல வாங்குற கமிஷன்ல இருந்து பார்ல வர கலெக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். அதனால நேர்மையாயிரு, உண்மையாயிருன்னு எனக்கு நீதி போதனை கிளாஸ் எடுக்காம ஒதுங்கியாரு. இனி நான் அங்க போ இங்க போன்னு உன்னை நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீயும் என் வழியில குறுக்க வராத, புரியுதா? நான் சொன்னதையும் மீறி நீ குறுக்க பூந்து ஏதாவது கலாட்டா பண்ண, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போலீஸ் வருது, கேஷுவலா இருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல, பழம் சாப்பிட்டுருக்கோம் சார். ஏய், சாருக்கு 2 பழம் குடுறா. ஏய், லந்தா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கழிச்சிருவேன். வர்றவங்க போறவங்க தண்ணியை போட்டு ரகலை பண்றீங்க கம்ப்ளைண்ட் வருது. 2 நாள் ரோந்து வரலன்னா குளிர் விட்டு போயிடுமா? மீதி மிதிச்சிருவோம் ஸ்டேஷன் உள்ள விட்டு. ஏறுடா வண்டியில போய். சார், நாங்க எதுக்கு சார் வண்டியில ஏறணும்? நாங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஏய், பொய் சொன்ன பல்லுகளெல்லாம் பேத்துருவோம், ஜாக்கிரதை. யோ, நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம், வந்து வண்டியில ஏறணுமா? போயா. யார்கிட்ட என்ன வார்த்தையா பேசுற? இவர் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். ஏய், அவரே சும்மா இருக்கிறாரு, நீ என்ன ஓவர் ஆகுற? அடிங்க. போலீஸ் மேலே கை வைக்க போற? நீ எல்லாம் ரவுடினா நான் உனக்கு மேல.
உங்க அடிச்சேன்னு வைங்க ஒருத்தனை தாங்க மாட்டீங்க. மரியாதை வந்து வண்டியில சோத்துக்கு சத்த பயலுகளா இருக்கானுங்க. எப்ப அடிக்கிறதுக்கு இப்படி பயப்படுறானுங்க. குருமூர்த்தி ரத்த காயம் இல்லாம இங்க இருந்து போக கூடாது. ஐயோ சார், சார் என்னாச்சு சார்? இந்த கூட்டத்துல எவனோ ஒருத்த கல் எடுத்து எரிஞ்சிட்டான் மயிலு. ஐயோ ஐயோ சார், ரத்தம். சார் சார் வாங்க சார், டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை மயிலு. ஐயோ, சார். அவங்கள பிடிக்காம விடக்கூடாது. ஐயோ சார், அன்னைக்கும் இததான் சொன்னீங்க. இன்னைக்கு நான் உங்களை விடுறதா இல்ல. நம்ம முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். வாங்க மயிலு, சார். அந்த வேலையை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. பேசாம இரு. சார் அவனுங்க இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு நாள் அவங்கள புடிச்சுக்கலாம். நீங்க வாங்க சார், போலாம். வாங்க. ஒரு ரவுடி கும்பல் தான் நாங்க போன ஏரியாவுல கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவனுங்க யாருமே இத செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் தள்ளி இருந்த யாரோ தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. அந்த பக்கமா நீ தான் போன. உன்னை தவிர அவரை கல்ல விட்டு அடிக்கிற விரோதமும் பகையும் வேற யாருக்குமே இல்ல. அவருக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்லயே விஷத்தை கலந்தவன் நீ. அத செஞ்சவன் இத செஞ்சிருக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா, இங்க வந்த அன்னைக்கே நான் அதானக்கா சொன்னேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவி என்னோட தப்பான புத்திய மாத்திருச்சுக்கா. அப்பா மேல இருந்த கோபம் எனக்கு மொத்தத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சுக்கா. சத்தியமா நான் சொல்றேன், அப்பா மேல நான் கல் எறியலக்கா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா. வெற்றி, நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. எல்லா அப்பாவும் தான் புள்ள மேல பாசத்தை வச்சிருப்பாங்க தான். ஆனா உன் அப்பாவோட பாசத்தை யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவரு தான் வாழ்க்கைய விட உசுரை விட பெருசா நினைக்கிறது உன்னை மட்டும்தான் வெற்றி. அவர் உன் மேல காட்டுற பாசத்தையும் அக்கறையையும் பாக்குறப்ப எனக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையேன்னு நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன் தெரியுமா? அவர் ஒரு நல்ல மனுஷனா இல்லையாங்கறதெல்லாம் வேற. ஆனா உனக்கு ஒரு நல்ல அப்பா, அதை உன்னால மறுக்கவே முடியாது. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி மனசு திருந்தி அப்பாவோட சேர்ற வழிய பாரு. நீ சொன்னதை என்னால முழுசா நம்ப முடியலனாலும் இப்போதைக்கு நான் உன்னை சும்மா விடுறேன். ஆனா அப்பாவுக்கு எதிரா ஏதாவது செய்யறேன்னு தெரிஞ்சது நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதுக்கு மேல இந்த ரூம்லயும் நான் உன்னை தங்க விட மாட்டேன். இருக்க இடம் இல்லாம நீ ரோட்ல தான் போய் கிடக்கணும். என்னாச்சு இவளுக்கு? அந்த ஆளை பார்த்தாலே இவ ரொம்ப காண்டாவா? அந்த ஆளு சும்மா இல்லாம இவளை போட்டு சீண்டிக்கிட்டே இருப்பாரு. இவங்க எலியும் பூனையுமால அடிச்சுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அந்த ஆளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றா. என்னமோ இவ்வளவு பெத்த அப்பனை பண்ண மாதிரி இவ்வளவு ஓவரா சீனா போடுறா. என்ன பெத்த அப்பனுக்காக இவ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணணும்? எங்கேயோ இடிக்குதே. குடிக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி தாமா. ஏன் அந்த ஆளுக்கு என்ன? இன்னும் ஒரு வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாராமா. இனிமே எல்லார்கிட்டயும் கை நீட்ட போறேன், விட்டது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வருஷத்துல சம்பாதிக்க போறேன்னு ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காருமா. அத வச்சுதான் மூத்த சம்சாரத்துக்கு வீடு கட்டி தர போறாராம். கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். அவர் இப்படி சொன்னதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப எரிச்சலா போயிடுச்சுமா.
நான் ஐபிஎஸ் ஆகி அவர் முன்னால நிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவரை நேர்மையான போலீஸ் அதிகாரியா மாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியமா. அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்ததாம நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கிடைக்கிறதெல்லாம் வாரி சுருட்டணுங்கிற வெறியோட இருக்கிறவர இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் எப்படி மாத்த போறேனே தெரியலம்மா. இந்த பாரு, அந்த ஆள் மனசு மாறி வந்து அந்த ஆள் கூட குடும்பம் நடத்தணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சது கிடையாதுடி. இதுக்கு மேலயும் நினைக்க போறது இல்ல. அதே மாதிரி அந்த ஆளு வந்து உங்களுக்கு தகப்பனா சபையில நிக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அப்படி ஒரு கௌரவத்தை நான் என்னைக்கும் அந்த ஆளுக்கு கொடுக்க மாட்டேன். இவ்வளவு நாள் என்ன தகுதியில என்ன நிலைமையில நான் உன்னை வளர்த்தனோ அது தாண்டி நம்ம தகுதி. அதுக்கு மேல கிடைக்கிறது எல்லாமே நீ சம்பாதிச்சுதான் இருக்கணும். எந்த காலத்திலயும் அந்த ஆள் தர எதையுமே நாம ஏத்துக்க கூடாது. இவ்வளவு நாள் நான் தவம் கிடக்கிறதுல ஒரே ஒரு நாளுக்காக தான். நீ ஆபீசரா இருக்கணும், அந்த ஆள் உன் முன்னாடி நின்னு சல்யூட் அடிக்கணும். அது நடந்தே ஆகணும். அந்த ஆள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு, பாரியா இது நான் வளர்த்த பொண்ணு, இவ உனக்கு அதிகாரி, இதுக்கு மேல எந்த உறவு நீ கொண்டாட கூடாதுன்னு நான் கம்பீரமா உன்னை கூட்டிட்டு வரணும்டி. அன்னைக்கு வெக்கத்திலையும் வேதனையிலையும் அந்த மனுஷன் தலை குனிஞ்சு நிக்கணும். இது பரமையில நீ என்ன செய்வே, எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியாத. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீ ஐபிஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். இந்த குடும்பத்தை செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. ஆதரவுக்கு யாரும் இல்லாத நேரத்திலையும் உங்க எல்லாரையும் தனியா நின்னு போராடி ஆளாக்குனவனா. அந்த தெம்பும் தைரியமும் இன்னும் என் மனசுல இருக்கு. இந்த குடும்பத்தோட பொறுப்பை என் கையில விட்டு, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீ பரீட்சை எழுதி ஆபீசர் ஆகணும். ரிட்டையர் ஆகி போற கடைசி நாளாவது அந்த ஆள் உனக்கு பணிஞ்சு நின்னு சல்யூட் அடிக்கிறத நான் பாக்கணும்டி. அது நடக்கலன்னா என் வாழ்க்கை வீணாய் போச்சுன்னு அர்த்தம் இல்ல. கண்டிப்பா நடக்குமா. கவனத்தை செதற விடாம அதை நடத்தி காட்டுற வழிய பாரு மயில. அதுக்கு இன்னும் எண்ணி 365 நாள் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ மயில. எனக்கு கொஞ்ச நாளா ஒரு பயம் இருந்துச்சு மயிலு. ஐபிஎஸ் ஆகணும், ஆபீசர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்த மயிலு இப்போ அத பத்தி எல்லாம் பேசுறதே இல்லையே. இப்ப இருக்கிற கான்ஸ்டபிள் வேலை, குடும்பத்தை பாத்துக்கிறதுன்னு அப்படியே இருந்துருவியோ, ஆபீசர் ஆகிற ஆசைய மறந்துடுவியோன்னு நினைச்சேன். இப்போ பழைய ஃபார்முக்கு வந்துட்டல்ல, எனக்கு அது போதும் மயிலு. இனிமே நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. ஏய் மயிலு, என்னாச்சு மயிலு? ஏன் அழற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? இது சந்தோஷத்துல வர அழுக சார். என் அம்மாதான் சாமி எனக்கு கொடுத்திருக்கிற ஒரே பரிசுன்னு இவ்ளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா மாதிரியே உங்களையும் எனக்கு இன்னொரு பரிசா கொடுத்திருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். இதை என்னைக்குமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் சார், மிஸ் பண்ண மாட்டேன். என்னம்மா உன்ற பிரச்சனை? என் மொபைல் காணாம போயிடுச்சு சார். கையில ஒரு மொபைல் இருக்குதுல்ல? இந்த மொபைல் இல்ல சார், இன்னொரு மொபைல் காணாம போயிடுச்சு. நீ கேட்ட உனக்கு 2 மொபைலா? ஒரு மொபைல் இருக்குதே தப்பு. இங்க பாரு, உள்ள ஒரு அம்மா உட்கார்ந்திருப்பாங்க, அங்க போய் சொல்லு போ. சரிங்க சார். இந்த மொபைல் பத்திரமா பாத்துக்கோ. அண்ணா பாத்துவாங்க. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும் சார். சார் ஏதோ ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கீங்களா? பாத்தீங்களா, பணத்தை கம்மி பண்ணி கொடுக்கறக்கா இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசாதீங்க. ஆமா, இந்த தடவை உங்க கழுத்துல ஒரு செயின் அதிகமா இருக்கும் போல இருக்குதே. அதே மாதிரி எனக்கு ஒரு செயினுங்க. கவனிச்சிருவோம். அதுக்கு தானே வந்திருக்கோம். சார், இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்காரா? வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. உள்ள போய் உட்காருங்க. போங்க. மயிலு, நம்ம ஏரியா ஒயின் ஷாப்ல பார் நடத்துறாங்கல்ல, அந்த ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. வந்திருக்கிறவங்க அந்த அசோசியேஷனோட முக்கியமான ஆளுங்க. புதுமணி,
நம்ம ஏரியாவுல எந்த பிரச்சனையும் இல்லாம பார் நடத்தணும்னா மாசம் மாசம் அவங்க நம்ம கப்பம் கட்டியாகணும். கப்பம்னா நமக்கு இல்ல, ஆண்டவருக்கு அதை கொடுத்துட்டு போத வந்திருக்கிறாங்க. கப்பம்னா மாமூல் தானே சார்? ஐயோ, வால்யூம கம்மி பண்ணு. இங்க பாரு, கமிஷன் கலெக்ஷன் கப்பம்னு அவங்க சொல்லுவாங்க, நமக்கு அத கடமைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இங்க பாரு, எல்லாத்துக்கும் அர்த்தம் நீ சொன்னதுதான். என்ன சார், பணத்தை ஸ்டேஷனுக்கே வந்து கொடுத்துட்டு போவாங்களா? இதுக்காக தனியா வீடு கட்டி வசூல் பண்ண முடியும்? மாசம் மாசம் மரியாதை நிமித்தமா நம்மள பாக்குற மாதிரி வருவாங்க, அப்படியே ஆண்டவரை கவனிச்சுட்டு போயிருவாங்க. ஆமா மயிலு, 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள பார் ஓனர்ஸ், ஹோட்டல் ஓனர்ஸ், பிசினஸ் மேனு எல்லாரும் வரிசையா வந்து முறை செஞ்சிருவாங்க. அப்போ சார் ரூம்ல இருக்கிற டிராயர்ல எல்லாம் கட்ட கட்ட பணம் நிரம்பி வழியும். அங்க வலிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆத்துல தண்ணி போனா ஜிம்மி நக்கி குடிக்குமல்ல, நம்ம நிலைமை அது மாதிரிதான். விலைவாசி ஏறுற வேகத்துல எங்க ரேட்டு ஏறும், அப்பதான் எங்களாலையும் சமாளிக்க முடியும். பழைய அமௌண்டே வாங்கிட்டு இருந்தா எங்களுக்கு கட்டுப்படியாக. சார் 1 லட்சம் ஏத்தி கொடுக்கறது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது சார். வார்லையும் செலவு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஏதோ கையை கடிக்காம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மேல 1 லட்சம் கொடுத்தோம்னா எங்களுக்கு நட்டமா போயிடும் சார். லாபம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல சார், நஷ்டத்துல பிசினஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படியா? அப்ப சரி, 2 ரூபாயே போதும். இனிமேல் பார்ல ரவுடி வந்துட்டான், கேடி வந்துட்டான், பொறுக்கி வந்துட்டான், பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி எனக்கு போன் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்களே சமாளிச்சுக்கோங்க. சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? எங்களுக்கும் கமிட்மெண்ட் அதிகமாயிட்டே இருக்குது இல்ல. கவர்மெண்ட் ஒதுக்குற அமௌண்ட் வச்சு எங்களால குடும்பம் நடத்த முடியாது. புதுசா பணம் வர்ற வழியெல்லாம் கிரியேட் பண்ணவும் முடியல. அதான் ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்ட ஏத்தி கேட்டுட்டு இருக்கோம். புரியுதா? புரியுது சார், ஆனா நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல. அசோசியேஷன்ல மற்ற மெம்பர்ஸும் இருக்காங்க, அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியல சார். நாங்களும் பேசி பாக்குறோம் சார். அடுத்த வருஷத்துல இருந்து ஏத்தாரோம் சார். என்னது அடுத்த வருஷமா? எனக்கே சர்வீஸ் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள நான் செட்டில் ஆவேனா? பாருங்க, நீங்க யார்கிட்ட பேசுவீங்களா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த மாசத்துல இருந்து 3 வந்தாகணும். இத நான் இப்ப வாங்கிக்கிறேன். மீதி பணத்தை சீக்கிரமா கொடுக்கற வழியை பாருங்க. இவ்வளவு பிடிவாதமா இருந்தா எப்படி சார்? எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, மத்தவங்க நிலைமை யோசிச்சு பாக்க நிலைமையில நான் இப்ப இல்ல. இருக்கிற 1 வருஷத்துக்குள்ள என் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டாதான் ரிட்டையர்டு காலத்துல நான் சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காக இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கேட்டதை கொடுத்தா காவல்துறை உங்க நண்பன், இல்லனா கண்டுக்காம கை கடி விட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சார் எங்களுக்காக கொஞ்சம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புறீங்களா? வரோம் சார். உங்க சம்பள பணத்துல இருந்து ஒரு 1/4 பவுன் அவங்களுக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தா கூட அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவங்களுக்கு கௌரவம் சார். நிறுத்து. இந்த நீதி போதனை கிளாஸ் எல்லாம் எனக்கு எடுக்காதான்னு ஏற்கனவே நான் உனக்கு சொல்லியிருக்கேனா இல்லையா? அதே மீறி இதே வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கோ என்ன திருத்தறதுக்கோ அரசாங்கம் உனக்கு சம்பளம் கொடுக்கல. நான் சொல்றத கேட்டு ஒபே பண்ணி இங்க வேலை செய்யறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அத புரிஞ்சுக்காம உன் தகுதி என்ன, இடம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க? இல்ல சார், நான் சொல்றது. நிறுத்து. மேல் அதிகாரி பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு கூட தெரியல. ஒடுங்கினமா குறுக்க பேசிக்கிட்டு இருக்க. அன்அபிஷியலா நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அது வேற. அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்னைய நீ கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சிடாத. இங்க நான் இன்ஸ்பெக்டர்னா நீ கான்ஸ்டபிள் மட்டும்தான். உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை மீறி ஓவரா என் மேல உரிமை எடுத்துக்கணும்னு நினைச்ச அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன் எல்லை என்னவோ அதோடு நிறுத்திக்க, அதுதான் உனக்கு மரியாதை. சார், நான் சொல்றதெல்லாம் ஒரு கான்ஸ்டபிள் பேசுற மாதிரி எடுத்துக்காதீங்க சார். உங்க பொண்ணு இடத்துல இருந்து நான் பேசுறதா நினைச்சுக்கோங்க. உங்க பொண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல. இந்த மாதிரி சென்டிமெண்ட் சீன்லாம் என்கிட்ட போடாத. என் பொண்ணுங்க சொன்னா நான் கேட்பேன், ஆனா நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்?
நீயாவே என் பொண்ணு மாதிரின்னு உன்னை சொல்லிக்கிட்டா உடனே நான் ஃபீல் பண்ணி வழிஞ்சிருவேன் நினைச்சிட்டியா? பார், இப்படி எல்லாம் மாறு வேஷம் போட்டு என் மனசை மாத்தலாம்னு நினைச்சிடாத. நான் என்ன செய்யணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நீ என்ன செய்யணுங்கிறதுல நீயும் தெளிவா இரு. அந்த லிமிட்டை தாண்டி வந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். விஜிலன்ஸ் ஆபீசர். விஜிலன்ஸா? அண்ணா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் எங்க? இன்சைடுங்க. ஃபாலோ மீ. யாரு நீங்க? பர்மிஷன்லாம் உள்ள வரீங்க? விஜிலன்ஸ் ஆபீசர். விஜிலன்ஸ் ஆபீசர் கொஞ்சம் வெளியே வாங்க. எதுக்கு? நீங்க பார் ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலமா லஞ்சம் வாங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதான் உங்க ஸ்டேஷனை சோதனை போட வந்திருக்கோம். எதையும் தொடாம வெளியே போங்க. கொஞ்சம் முன்னாடி தான் அவனுங்க வந்தானுங்க. அவனுங்க போனதும் இவங்க வந்துட்டாங்க. அமௌண்ட் சேர்த்து கட்டுறதுனால போட்டு கொடுத்துட்டானுங்களோ. ஹலோ சார், வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார், உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. பெத்த பையன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சுமே தூக்கி உள்ள போட்ட ஆபீசர் சார் நானு. இங்க அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்கல. நடந்ததா இல்லையான்றத நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க வெளியே போங்க. சார், ஏன் ஸ்டேஷன்ல வந்து ரெய்டு வந்தீங்கன்னு சொன்னாவே எனக்கு அசிங்க சார். அசோசியேஷன்ல இருந்து ஆளுங்க வந்தது உண்மை சார். ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் எதுவுமே வாங்கல. வாங்கல? அப்புறம் ஏன் தடுக்கிறீங்க? உங்களை மாதிரி நாங்களும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். இது என்னோட லஞ்ச் பாக்ஸ் சார். என்ன சார், ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், எதுவுமே கிடைக்கல சார். உங்களுக்கு சார்? இருக்கு சார். கேமரால எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன். ஆனா உள்ள எதுவும் கிடைக்கல. என்ன இப்படி சொல்றான்? அப்ப நம்ம வச்ச பணம் எங்க போச்சு? சாரி இன்ஸ்பெக்டர், யாரோ எங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நான் தான் அப்பவே சொன்னேன், யாருகிட்டையும் கை நீட்டுற பழக்கம் எனக்கு இல்லன்னு. நீங்க சின்சியர் ஆபீசராவே இருக்கலாம். எங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனை செக் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சோம். இப்ப நான் கிளீன் தெரிஞ்சு போச்சுல்ல, எனக்கு அது போதும். வாங்க சார். ஓகே சார். என்ன சார், உள்ள வச்ச பணம் எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? கமிஷன் பணம் எப்படி காணாம போச்சுன்னு குழப்பமா இருக்குல்ல? ரொம்ப யோசிச்சு டென்ஷனை ஏத்திக்காதீங்க சார். அந்த பணத்தை நான் தான் எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். மயிலு, என்ன உளர்ற? நான் உண்மையை தான் சார் சொல்றேன். இங்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர்மா. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பினாரு. இந்தாங்கம்மா, பிள்ளைங்களோட சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய அமௌண்ட யாருமே கொடுத்தது இல்லம்மா.
ரொம்ப நன்றிமா. உங்க சாருக்கு கோடி புண்ணியம். நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. என் பணத்தை எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுத்த? உங்க அக்கா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னிய வக்கீலுக்கு கொடுத்த ஃபீஸ ஒருவேளை அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுத்துட்டியா? சார், நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் ரசீதையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க? என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன். இது என் கண்ட்ரோல்ல இருக்க ரூம். இது என்னோட பணம். எனக்கு தெரியாம என் அனுமதி இல்லாம திருட்டுத்தனமா எடுத்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? யார கேட்டு என் பணத்தை எடுத்த? அத தானம் பண்ற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? நல்ல விஷயத்த செய்யறதுக்கு யாரோட ஹெல்ப்பையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல சார். போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு வேலை பார்த்தா உன்னை நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? விடாதீங்க சார், என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார் ஓனர் கிட்ட கமிஷனா வாங்கின பணம்னு சொல்லுவீங்களா, இல்ல கடனா வாங்கின பணம்னு சொல்லுவீங்களா? என்ன மயிலு, சுசீலா விஷயத்துல நான் வச்ச செக்க எனக்கு திருப்பி வைக்கிறியா? அப்படியே வச்சுக்கோங்க சார். எனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது நீங்க தான். உங்ககிட்ட கத்துக்கிட்டத உங்ககிட்டயே நான் அப்ளை பண்றேன். இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. மயிலு, ஏன் கோவப்படுறீங்க? அந்த பணம் மட்டும் விஜிலன்ஸ் ஆபீசரோட கையில கிடைச்சிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. குகை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் லஞ்ச வழக்கில் கைது அப்படின்னு நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல நீங்க தான் ஹாட் டாபிக்கா இருந்திருப்பீங்க. உங்க மானம் மரியாதை எல்லாமே காத்துல பறந்திருக்கும். இந்த வேலையுமே உங்களுக்கு பறி போயிருக்கும் சார். உங்க பேரை சொல்லி நான் செஞ்ச தர்மம் தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாத்திருக்கு. மறைமுகமா நீங்க செஞ்ச உதவிக்கே உங்களுக்கு இவ்ளோ பலன் கிடைச்சிருக்குன்னா நேராவே நீங்க நல்லது செஞ்சா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் சார் நடக்கும். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார். ஏய், நீ சுத்தி வளைச்சு எங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன மாத்த முடியாது. சார், பிடிவாதத்துல நான் என் அம்மா மாதிரி. ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன்னு வைங்க, அத செஞ்சு முடிக்காம விட மாட்டேன். என்ன மயிலு, எங்கிட்டே சவால் விடுறியா? நான் சாதாரணமா தான் சொல்றேன் சார். இத நீங்க சவால்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஒண்ணு சார், நான் நினைச்ச மாதிரி உங்களை நான் மாத்தி காட்டுவேன். அது வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நீ இருந்தாதானே? இன்னைக்கு நீ செஞ்ச காரியத்துக்கு என் மனசே ஆற மாட்டேங்குது. உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியலனாலும் இத வேற விதத்துல திருப்பி அடிக்க நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன வெறுப்பேத்த நீ செஞ்ச வேலையினால எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. அதுதான் இப்போ உன்னை மன்னிச்சு விடுறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். இனிமே நான் இல்லாத நேரத்துல நீ இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாது. எனக்கு வர்ற பணத்தை நீ தொடவும் கூடாது. என்ன மாத்தி காட்டுறேன், ஏத்தி காட்டுறேன் ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, இந்த வேலையிலேயே நீ இல்லாம பண்ணிருவேன். பச்சை சட்டை போட்ட அப்பாவிய நம்ம இழுத்துட்டு போறப்ப உண்மையான குற்றவாளி அதை பார்த்துட்டானா அவன் உசாராயிடுவான். ஒரு போலீஸ் டீம் இங்க இறங்கி இருக்கிறதோ, நாம பச்சை சட்டை போட்ட ஆளை கண்காணிக்கிறதோ இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம சந்தேகப்படுற ஆள்கிட்ட கூட நம்ம நேரா போய் விசாரிக்க கூடாதுன்னு. அவன் விக்கிறவனா இல்லையாங்கிறத நம்ம வேற வழியில தான் தெரிஞ்சுக்கணும். அண்ணா, நீங்களும் இங்க நிக்காதீங்க. வண்டியை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. நான் கூப்பிடுறப்ப நீங்க வந்தா போதும். சரியா? சரி, நம்ம எல்லாருமே அவங்க பொசிஷனுக்கு போயிடலாம்.
ஹலோ சொல்லுங்கண்ணே. மயிலு, இங்க ஒருத்த பச்சை சட்டை போட்டவன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆபீஸ் பின்பக்கமா வந்துகிட்டு இருக்கான். அண்ணே, நீங்க அவனை ஃபாலோ பண்ணி வாங்க. நான் இந்த பக்கமா வந்து அவனை பாத்துக்கிறேன். சரி மயிலு. மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணும் புரியலையே. மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு போறேன்? உனக்கு என்ன? உன் வேலையை பாரு போ. நான் என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கேன் மாமா. இந்த வேலை விஷயமா தான் இங்க வந்திருக்கேன்னு நீங்களும் கேஷுவலா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ஏய், வீட்டுல தான் டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா வெளியில நிம்மதி இருக்க விட மாட்டியா? இத பாரு, உன் ஸ்டேஷன்ல மட்டும் போலீஸாரு, எல்லா இடத்துலயும் மத போட அலையாத. மாமா ஒரு நிமிஷம். ஏய், என்ன வேணும் உனக்கு இப்போ? மாமா, அது என்ன பொட்டலம்? இது மருந்து. காட்டுங்க, என்ன மருந்துன்னு பார்க்கலாம். ஏய், இது எதுக்கு பார்க்கணும்னு சொல்ற? உன் சந்தேக புத்தி எல்லாம் என்கிட்ட காட்டாத. இங்க பாருங்க மாமா, இப்ப நீங்க அதை காட்டலனா நான் ஸ்டேஷனுக்கு உங்களை இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. மாமா நில்லுங்க. மாமா மாமா நில்லுங்க. அது என்ன? கொடுங்க குடு. கொடுங்க. என்ன சொல்றே? குடு. குடு. மயிலு, பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேள்வி கேட்கிற உரிமை எவனுக்குமே கிடையாது. உன் அக்கா வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாரு. என்ன மாமா, அக்கா பேரை சொல்லி என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? யாரா இருந்தாலும் சரி, லீகலா என்ன செய்யணுமோ அதை தான் நான் செய்வேன். அண்ணே, வேஷ்டி எடுத்து அவர் கையை கட்டுங்க. இப்ப வர சொல்லுங்க. மயிலு, வேண்டாம் மயிலு. நான் உன் அக்கா வீட்டுக்காரன். என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கேவலப்படுத்தாத. எனக்கு எதிராக நீ ஏதாவது செஞ்ச, அக்கா வாழ்க்கை தான் நாசமா போகும். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா. பேசாம வாயை மூடிக்கிட்டு வாங்க. வேணாம் மயிலு, நீ தப்பு மேல தப்பு பண்ற. விடுன கேளு மயிலு. மயிலு வேணாம், என்ன விடு. விடுன்னு சொல்றேன்ல. போதைப் பொருள் விக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? மாமா பாட்டி கிட்ட அதை விற்க போனப்பதான் நான் அவரை பிடிச்சேன். அவரு விற்க போனது போதைப் பொருள் இல்ல, மருந்து. அப்படி சொல்லி அவர் உன்னை ஏமாத்தி வச்சிருக்காரு. கூட ஒரு லேடி இருந்தா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு சுத்தி இருக்காரு. நீயும் அவர் என்ன விக்கிறாருன்னே தெரியாம அவர் கூட அப்பாவியா போய் சுத்தி இருக்க. நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? அவரு மருந்துதான் வித்தாருன்னு நீ எப்படிக்கா நம்புற? உன்கிட்ட என்னைக்காவது மாமா கவரை திறந்து காமிச்சிருக்காரா? இந்த பிசினஸ் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. அது வெறும் மருந்து தானா? அவரு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கலாம்ல. ஏன் மறைச்சு மறைச்சு வைக்கணும்? சரி, அதை விடு. நான் இப்படி ஒரு பிசினஸ் தான் பண்றேன்னு வீட்ல யார்கிட்டயாவது இதுவரை சொல்லிருக்காரா? இல்லீகல் வேலை பண்றோன்னு தெரிஞ்சுதான் எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்ட மறைச்சிருக்காரு. அது காரணம் இல்ல, லாபம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டாரு. உன் வாயை மூடுறதுக்கு தான் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்காருக்கா. இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவர் என்னெல்லாம் பேசினாரு, எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாருன்னு நீயே நல்லா யோசிச்சு பாரு.
அவரு தப்பான வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாருன்னு உனக்கே புரியும். சரிடி, அவர் புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டாருன்னு வெச்சுக்கோ. அவரை கூப்பிட்டு தண்டிக்க வேண்டியதானே? அரெஸ்ட் பண்ற அளவுக்கு ஏண்டி போன? ஏன் வருத்தமும் அதாண்டி. விஷயம் தெரிஞ்சதும் இதெல்லாம் சரியில்லை, நல்லதுக்கில்ல மாமான்னு நீ அவரை கண்டிச்சிருக்கலாம், இல்ல எச்சரிக்கை பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அவசர அவசரமா அவரை அரெஸ்ட் பண்ணது சரியில்லை மயிலு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் நீங்க. எதுக்கு சார் பெரிய வார்த்தையெல்லாம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். கையில ஒரு 4 வயசு பெண் குழந்தையோட போட்டோ இருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு 23 வயசு. போட்டோல இருக்க அந்த குழந்தை இப்ப எப்படி இருப்பான்னு உங்களால வரைஞ்சு காட்ட முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி வரையறதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஆனா 100% சரியா வரும்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார். சார், ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களோட போட்டோ வச்சு அவங்க பெரியவங்களா இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு கரெக்டா வரைஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதுவும் 90-95% கரெக்டா இருந்திருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்ததுன்னு சொல்ல முடியாது சார். 3-4 படம் கரெக்டா வந்துச்சு, 2 படம் திருப்தியா அமையல. ஒரு குழந்தை வளர வளர அதோட மனோபாவத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி முகமும் மாறும் சார். கற்பனையில அதை அப்படியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சார். சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். ஒரு உருவத்தை அப்படியே அச்சு அசலா வரைகிறது கடவுளோட ஆசீர்வாதம் சார். அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறப்போ நான் கேட்டதை உங்களால வரைஞ்சு கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்க மேல தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார். மயிலக்காக்கு மாமா மேல என்னமா கோவம்? அவங்க 2 பேருக்கும் ஏதாவது முன்னால பகை இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. அப்ப ஏமா மாமாவை அரெஸ்ட் பண்ணாங்க? சொல்லுங்கம்மா. அவர் ஏதோ போதைப்பொருள் வித்ததா மயில சொன்னாப்பா. இருக்கட்டும்மா, அதுக்காக அப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லையே. சரிம்மா, நான் வெளியாளு. என் விஷயத்துல அக்கா கராரா நடந்துகிட்டாங்க, அது கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா மாமா விஷயத்துல ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கணும்? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதானப்பா. அந்த சட்டத்தை போலீஸ்காரங்களே மதிக்கிறது இல்லம்மா. ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையும் முறையா விசாரிக்கிறதே இல்ல. முக்கால்வாசி பிரச்சனைய ஸ்டேஷனுக்கு வெளியே பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துடுறாங்க. அது முடியலன்னா தான் கேஸ் எஃப்ஐஆர்னு போறாங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, போலீஸ்காரங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியுமா? அவங்க நினைச்சா நிரபராதிய குற்றவாளியாவும் குற்றவாளிய நிரபராதியாவும் மாத்த முடியும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஏமா, நானே ஒரு செயின் திருட உங்க செயினியே அறுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் உடைச்சு எங்க அப்பா என்ன வெளியே கொண்டு வரல. உங்களுக்கே நல்லா தெரியுமேம்மா. இவ்வளவு அதிகாரம் இருக்கிறப்போ அக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியா மாமாவை இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டதை இப்ப வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியலம்மா. மாமாவுக்காக வேணாம், மலர் அக்காவுக்காக இத பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். புருஷன் இல்லாம அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. வெளியால இருக்க எனக்கே இதெல்லாம் யோசிக்கணும்னு தோணுதுன்னா, கூட பிறந்த மயிலக்கா எப்படி யோசிக்காம விட்டாங்க? ஏன் இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுத்தாங்க? மயிலக்கா தான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? அவ என்னப்பா சொல்ல போறா? நான் என் கடமையை தாமா செஞ்சேன்னு ஒரே வார்த்தையில என் வாயை அடைச்சிடுவா. ஏமா, கூட பிறந்தவங்களை அழ வைக்கிறதும் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதும் தான் அவங்களோட கடமையாமா? நான் இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் என்னவோ அக்காவுக்கு எதிராக உங்களை தூண்டி விடுறதா மட்டும் நினைச்சிடாதீங்கம்மா. அக்கா மேல எனக்கு பெரிய அன்பும் மரியாதையும் இருக்கு. ஆனா அது வேறம்மா. ஆனா இந்த விஷயத்துல அவங்க செஞ்சது ரொம்ப தப்புமா. அவங்களால இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. அதான் டென்ஷன்ல என் மனசுல இருந்த எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. தம்பி,
மயில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓவியர் இருக்கு. அவர் மத்தவங்க மாதிரி இல்ல, பயங்கரமான திறமைசாலி. ஒரு போட்டோவை கொடுத்து இந்த போட்டோல இருக்கிறவங்க எந்தெந்த வயசுல எப்படி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டோன்னு ஏன் அவரு கற்பனை பண்ணி அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு கொடுத்துருவாரு. நீ ஒரு போட்டோவை கொடுத்து இதுதான் என் கடைசி பொண்ணுன்னு சொன்னல, அந்த போட்டோவை நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அவரும் கற்பனை பண்ணி பார்த்து அந்த பொண்ணை வரைஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த வயசுல என் பொண்ணு எப்படி இருக்கான்னு அவர் கரெக்டா வரைஞ்சு கொடுத்துட்டாருன்னு வையி, என் பொண்ண நான் அந்த போட்டோவுல பாத்துருவேன். அந்த போட்டோவை வச்சு அவளை நான் கண்டும் பிடிச்சிருவேன். சார், நீங்க சொல்ற விஷயம் சாத்தியமான எனக்கு சந்தேகமா இருக்கு சார். சின்ன வயசு போட்டோவை வச்சு அவங்க பெரியவங்கள ஆனதும் எப்படி இருப்பாங்கன்னு எப்படி சார் வரைய முடியும்? வளர வளர சூழ்நிலை மனநிலையை பொறுத்து முகம் எப்படி வேணாலும் மாறலாம். கற்பனையால அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார். மயிலே, உனக்கு அந்த ஓவியரை பத்தி தெரிய, அவர் ரொம்ப திறமைசாலி. ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தன் அப்சாண்ட் ஆயிட்டான். அவன் போட்டோ எதுவும் நம்ம கிட்ட இல்ல. அவனோட பழைய போட்டோ ஒண்ணு கிடைச்சது. அந்த போட்டோவை அந்த ஓவியத்தை கொடுத்து இப்ப அவன் எப்படி இருப்பான்னு வரைஞ்சு கொடுக்க சொன்னோம். கரெக்டா அவர் வரைஞ்சு கொடுத்தாரு. அதை வச்சு அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம்ல. அன்பு ஜுவல்லரி ராபரி கேஸ்ல அக்யூஸ்டோட முகம் சிசிடிவில சரியா பதிவாகலங்கிறதுக்காகத்தான் அவர்கிட்ட போய் வரைய சொல்லி கொடுத்தேன். அப்பதான் அவரோட திறமையை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அவர் என் பொண்ணோட உருவத்தை வரைஞ்சு கொடுத்துருவேன். அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன். இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்தவ நீ தானே. ஓவியர் வரைஞ்சு கொடுக்கற போட்டோ என் பொண்ணு ஒரே மாதிரியா இருக்காங்களா இல்லையா நீ தான் சொல்ற. சொல்லுவே இல்ல மயிலு? சொல்லுவேன் சார். மயிலு, சுசீலா விஷயத்துல உன் மேல இந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. நீ ஏதோ பொய் சொல்றியோன்னு கூட எனக்கு தோணுது. சார், நீ எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். மனசுல பட்டதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொடுமை என்னன்னா, இந்த விஷயத்துல உன்னை தவிர வேற யாரையும் என்னால் நம்ப முடியாது. ஏன்னா என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சவன் நீ ஒருத்தி தான். இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணை அடையாளம் காட்டுற விஷயத்திலேயாவது நான் உங்ககிட்ட உதவி கேட்கல. ஒரு உயர் அதிகாரியா உனக்கு உத்தரவு போடுறேன். நீ உண்மையா நடந்துக்குவேன் நான் நம்புறேன். நிச்சயமா சார். சார் ஒன்னும் சும்மா சொல்லல மயில, நிஜமாவே அப்படி ஒருத்தர் இருக்காரு. மயில, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவராலதான் பல கேஸ்ல நாம உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். அக்கா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவியரால அப்படி என்ன செஞ்சிட முடியும்? எனக்கு ஒண்ணு புரியலக்கா. அது நிறைய திருட்டு கேஸ்ல குற்றவாளிகளோட உருவம் சிசிடிவி கேமரால பதிஞ்சிருக்கும். அவங்க முகம் கிளியரா தெரியாது. அந்த ஃபுட்டேஜ் ஓவியர் கிட்ட கொடுத்தா அவன் எப்படி இருப்பான்னு கரெக்டா வரைஞ்சு கொடுத்துருவாரு. அத வச்சு பல கிரிமினல்களை நாங்க பிடிச்சிருக்கோம். அக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு வரையறதெல்லாம் ஓகே. ஆனா சின்ன வயசு போட்டோவை வச்சு இப்ப ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு எப்படிக்கா வரைய முடியும்? இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு அச்சு அசலா அந்த உருவத்தை கொண்டு வந்துட முடியுமா? என்னாலெல்லாம் நம்பவே முடியலக்கா. அதையும் அவர் செஞ்சிருக்காரு மயில. சில கேஸ்ல குற்றவாளியோட சின்ன வயசு போட்டோ மட்டும்தான் மாட்டோம். அத வச்சு அவன் இப்ப எப்படி இருப்பான்னு நாங்க கேட்டிருக்கோம். அவரும் வரைஞ்செல்லாம் கொடுத்திருக்காரே. நான் ஓமலூர் ஸ்டேஷன்ல இருந்தப்போ அப்படி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சார் சொல்லிருப்பாரு உன்கிட்ட. ஆனா ஒண்ணு மயில, கற்பனை கரெக்டா செட் ஆயிட்டா ஒரிஜினல் முகத்துக்கும் ஓவியத்துக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன் தத்ரூபமா வரைஞ்சிருவாரு. சரி, சாப்பாடு தட்டுல போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரமா சாப்பிடு. அப்பா எங்களை தேடுற வேலையை இதோட விட்டுருவாருன்னு பார்த்தா புதுசா இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன வரைகிற விஷயத்துல அந்த ஓவியர் சொதப்பணும். அதுக்கேத்த மாதிரி ஏதாவது செஞ்சு நீதான் என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியுவா?